இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தில் இன்னும் மீதியாக இருப்பது 9 நாட்கள் மட்டுமே. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையே ஒரு சனியன் பூந்ததை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தொலைபேசி அழைப்புக்கு பிறகுதான் இந்த 2 கப்பல்களையும் ஈரானுடைய IRGC இராணுவம் இடைமறைத்து மிக வெற்றிகரமாக அவர்களை அச்சுறுத்தி அப்படியே பின்னோக்கி செல்லுங்கள், இல்லை என்றால் நடப்பதே வேறு என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு காணொளியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளுக்கு நாள் ஒரு காமெடி பீஸாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இடம்பெற்ற சமாதான பேச்சுவார்த்தை முறிவடைவதற்கான காரணம் அமெரிக்கா முன்வைத்த கடுமையான கோரிக்கைகள் தான் என்று நாமெல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு காரணம் மட்டும்தான். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. அந்த காரணத்தை தான் இந்த காணொளியில் மிக தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் 21 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற இந்த சமாதான பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமான முறையில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இரு பக்கமும் ரொம்ப நாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையே ஒரு சனியன் பூந்ததை போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த தொலைபேசி அழைப்புக்கு பிறகுதான் இந்த பேச்சில் ஒரு விரிசல் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து அமெரிக்காவை இவருக்கு அடிபணிய வைக்கிறார் என்ற விடயம் மற்றும் மிக தெளிவாக தெரிகிறது. பேச்சுவார்த்தைகளுக்கு நடுவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்படுத்திய அழைப்பு தான் இதுக்கு பிரதான காரணமாக, இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவருடைய ஒரு சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில தான் இந்த தெளிவாக இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பதிவின் மூலம் அவர் இன்னும் சொல்லியிருக்கிற முக்கியமான விடயங்கள்: போரின் மூலம் சாதிக்க முடியாததை அமெரிக்கா பேச்சுவார்த்தை மேசையில் சாதிக்க முயல்வதாகவும், பாகிஸ்தான் நடத்திய இந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் நல்லெண்ணத்துடன் நுழைந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்கள் புறப்படுவதற்கு முதலில் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்ட கருத்து ஒரு தேவையற்ற கருத்து என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். அதே நேரத்தில் ஈரானுடைய நலன்களையும் இறையாண்மையையும் பாதுகாக்க ஈரான் தயாராகவும் உறுதியாகவும் இருப்பதாகவும், நெத்தன்யாகுவின் அழைப்பு குறித்து வாஷிங்டன் உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தில் இன்னும் மீதியாக இருப்பது 9 நாட்கள் மட்டுமே. ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளுக்கு நாள் ஒரு காமெடி பீஸாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது முதல் இன்று வரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், ஈரானுடைய ஹோர்முஸ் நீரிணையை நீங்கள் என்ன மூடுவது, நானே மூடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் 2 ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி அனுப்பியிருந்தார். நிச்சயமாக அந்த 2 கப்பல்களையும் ஈரானுடைய IRGC இராணுவம் இடைமறைத்து மிக வெற்றிகரமாக அவர்களை அச்சுறுத்தி அப்படியே பின்னோக்கி செல்லுங்கள், இல்லை என்றால் நடப்பதே வேறு என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு காணொளியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பேச்சுவார்த்தை இடம்பெறுவதனால் தான் நீங்கள் தப்பிச் செல்கிறீர்கள் என்று கூட அவர்கள் அந்த ஒரு பாணியில் ஈரான் அவர்களை அச்சுறுத்தியிருந்தார்கள் என்றும் சொல்ல வேண்டும். உண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி நினைப்பதற்கு மாறாகவே அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க.
நான் போடுகிற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.